என்ன சுவாமி இதெல்லாம்? சர்ப்ப நிவர்த்தி பண்றதுக்கு முன்னாடியே பாம்பு முன்னாடி வச்ச விளக்கு அணைஞ்சு போச்சே. இது அபசகனம் இல்லையா? பயப்படாதேள்மா. விளக்கு அணைஞ்சதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். சர்ப்பதோஷ நிவாரணம் பண்ணணும். அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டேனே. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியா இருக்கலாம். விளக்கு மட்டும் அணிஞ்சா பரவாயில்ல, பூஜைக்கு முன்னாடியே பாம்போட விக்கிரகம் உடைஞ்சு போச்சே, அது இதுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது கோதுமையும் வெல்லமும் கலந்து பண்ண விக்கிரகங்கள். ரெண்டும் சரியா கலக்கல போல் இருக்கு. அதான் விரிசல் விட்டு போச்சு. இதுக்கெல்லாம் யோசிக்காத. நானே இதெல்லாம் எடுத்துட்டு போய் கோபகுண்டத்துல போட்டுறேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவா, இந்த பூஜையில ஏன்பா இப்படி ஒரு அபசகுணம் ஏற்பட்டது? இதனால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பெரிய கண்டம் இருக்கா ஆண்டவா? ஹாய். அவங்கடா வரலையா? வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசி நேரத்துல காலை வரட்டான். சரி விடு, நீ அது வந்தே. ஏ அர்ஜுன், என்னாச்சு? ஏன் அப்படி பார்த்த? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அமிர்தா இங்க எங்கேயோ பக்கத்துல இருக்காங்கன்னு தோணுது. அவங்களும் இங்க வந்திருக்காங்களா? சே, அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? அப்போ அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு எனக்கே தோணுது. என்னது, என் எதிரி இவங்க கூட இருக்கான் அப்படின்னா இவன் இங்க வந்ததை இவங்கள சந்திக்கத்தானா? இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ பூஜை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பூஜை பண்ணிட்டு இருக்காங்க? நான் பின்தொடர்ந்து வந்த என்னோட எதிரி என் கையால தான் சாகணும். ருத்ரா, எங்கடா உங்க அண்ணன் விஷ்ணுவை இங்க காணோம்? குளிக்க போயிருக்காரா? விஷ்ணு வந்த உடனே கிளம்பிடலாம். சந்தோஷமா இருக்குக்கா. விஷ்ணு, கிளம்பிடலாமா? சரி, கிளம்பலாம். எங்க ருத்ராவை காணோம்? அதோ சித்தப்பா வராரு. அம்மா வாங்க, சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். சரி, கிளம்பலாம். இன்னொரு தடவை சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க. पञ्चाक्षरमिदं पुण्यं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते।
எல்லாரும் ரொம்பவே அந்யோன்யமா நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா இனிமே உங்க வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் எந்த நிம்மதியும் இருக்காது. உங்க எல்லாரோட வாழ்க்கையும் நான் நரகமாக்குறேன். இனிமே ஒரு நாள் கூட நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. உங்களை அழிக்கிறேன். இனிமே உங்க குடும்பத்தை அழிக்கிறது தான் என் லட்சியம். தயாரா இருங்க, ஒவ்வொருத்தரும் தயாரா இருங்க செத்து போறதுக்கு. என் வாழ்க்கையில எனக்கு ஒரே லட்சியம் தான், ஒரே குறிக்கோள் தான், உங்க குடும்பத்தை அழிக்கிறது. அர்ஜுன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே கோவிலுக்கு வந்து பூஜை பண்றீங்க. அர்ஜுன் உங்க செல்ல பிள்ளை இல்லையா? உங்களோட செல்ல பிள்ளை தான் என் பலி. அவனை காப்பாத்துறது யாராலையும் முடியாது. அர்ஜுன் சாவு என் கையில தான். இது சத்தியம். சரோஜா, அமிர்தா எங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரல. என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ சரோஜா, நான் தான் சொன்னேனேம்மா, அந்த பொண்ணு சரியில்லை. அவ நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைச்சுக்கிட்டு இருக்கா. சித்தப்பா, நீ சும்மா இருப்பா. என் பேச்ச நீ எப்படி கேப்ப? அமிர்தா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்தா? அமிர்தா, போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்பா அம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இவ்வளவு நேரம் நான் கோவில்ல தான் இருந்தேன். ஓ, கோவிலுக்கு போயிருந்தியாமா? அப்படியே வேற எங்கேயாவது? ஆமா, நான் தக்ஷக வனத்துக்கு போயிட்டு வரேன். பாம்புகள் கூட இருக்க ஆசையா இருந்துச்சு, இருந்தேன். அது மட்டும் இல்ல, 2 பாம்பை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியே தான் இருக்கு, போய் பாருங்க. சித்தப்பா, அவகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்க? இல்லப்பா விக்ரம், அவ சொல்றது உண்மைதான். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவளுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு. வேணும்னா நீங்க வெளியில போய் பாருங்க. மாமா, விளையாடுனது போதும், எல்லாரும் சாப்பிட வாங்க. அமிர்தா, நீயும் வாமா, போய் கை கால் கழுவிட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச ஐட்டம் செஞ்சிருக்கேன். என்னங்க, வாங்க மாமா, நீங்களும் வாங்க. இவளை பத்தின உண்மைகளை சொல்லவே முடியலையே. மகாகாளி, எந்த சக்தியால என்ன அழிக்க முடியாது. நான் மறுபடியும் வந்துட்டேன் நாகராணி. உன்னை விட மாட்டேன். உன்னோட சக்திகளை பறிச்சு உன்னை அழிக்கிறதுக்காகவே நான் மீண்டு வந்திருக்கேன்.